Good morning students. Today I am going to take unit 2ல வந்து நம்ம measure functions படிக்க போகிறோம். சரியா, அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணது வந்து எக்ஸு, அதோட ஃபார்முலா எக்ஸ் செட்டு போட்டுட்டு எக்ஸு சச் தேட்னு போடுறோம். சரியா, எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தேட் எஃப் ஆஃப் எக்ஸு வந்து கிரேட்டர் தேன் சின்னு நம்ம இதான் உன்னோட ஃபார்முலா. இப்போ நான் லாஸ்ட் கிளாஸில் அந்த சம் நான் அங்கேயே எடுத்திருக்கேன், திருப்பி நான் எடுக்க போகிறேன் பாரு. Let the function f on the measurable set, the function f on the measurable set defined on the measure set, then f is measured if and only if. அது எப்படி இருக்குது மெஷர்னா எப்போவுமே ஓப்பன் செட்டாக இருக்கும். ஓப்பன் செட் O, the inverse image of O under f. f inverse of O is equal to x belongs to E such that f of x வந்து belongs to O is measurable. First we prove that f inverse of O is measured. மெஷர்னாலே வந்து நம்மளுக்கு என்னது ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்களா, ஓப்பன் இன்டர்வல் ஒன்று எடுக்க போகிறோம். இந்த ஓப்பன் இன்டர்வல் வரும்போது ஒன்று சியிலேருந்து இன்ஃபினிட்டி வர வரும். சரியா, as the interval c, infinity is open for any real c by our assumption c, in f inverse of c, infinity is measured. x belongs to E, அந்த ஃபார்முலா சொன்னாங்க, x belongs to E, f of x is greater than c is measured. அதனால் f வந்து மெஷர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கான்வர்ஸ்லி பாரு, f மெஷரபிள்னு கொடுத்துட்டு டு ப்ரூவ் வந்து என்ன கொடுக்குறோன்னா f inverse of O is measurable whenever O is open. Let O be the open set, then we can write O is equal to union of ik. ஐக்கேனா என்னென்னா ஒரு பவுண்டட் ஓப்பன் இன்டர்வல் இன் ஆர் ஒரு ஓப்பன் செட்டுன்னு வச்சுக்கேன். ஐக்கேயை ரெண்டாட்டு பிரிக்கிறோம். ஏகே ஒரு இன்டர்வல் நீ எடுக்கும்போது இப்படி வரும். இப்போது இதில் ஏகே இதில் பிகே இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் என்னது ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். சரியா, ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதை வந்து கேபிட்டல் ஏகேன்னு எடுத்துக்கிறாங்க, இதை வந்து கேபிட்டல் பிகேன்னு எடுத்துருக்காங்க. where ak is the form of minus infinity comma small ak and bk is the form of bk comma infinity. f inverse of ik is equal to f inverse of ak intersection f inverse of bk. Okay, next by assumption let x belongs to E such that f of x ஒன்று வந்து நம்ம akன்னு எடுத்துக்கிறோம். f of x is less than ak and x belongs to E such that f of x is greater than bk or measurable for any real ak and bk. The next அதுவும் f inverse இருக்கிறதுனால கண்டிப்பாக மெஷரபிள் ஆகும். f inverse of பியும் உனக்கு என்னது மெஷரபிள் ஆகிட்டே இருக்கும். சரியா, ரெண்டை இன்டர்செக்ஷன் பண்ணும்போதும் உனக்கு என்னது f inverse of ak இன்டர்செக்ஷன் f inverse of bk வந்து என்னது மெஷரபிள் ஆகுது. ஸோ f inverse of ikயும் மெஷரபிள் ஆகுது. From 1 f inverse of O equal to union of k equal to 1 to infinity f inverse of ik is measurable. Since each f inverse of ik வந்து measurable ஆனதால் f inverse of O வந்து measurable ஆகுது. Okay, so next proposition, real function that is continuous on its measurable domain is measured கொடுத்துருக்காங்க. யாருக்கு நம்மளுக்கு தெரியும், அந்த லெமா படி இ வந்து மெஷரபிள் ஆகுது. மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஓ வந்து மெஷரபிள்னு சொன்னாலே ஓப்பன் செட் வந்துடும். லெட் ஓ பி த ஓப்பன் செட் இன் ஆர் எஃப் இஸ் கண்டினியூவஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்டினியூவஸ் சொல்லும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஓ இஸ் ஓப்பன் இன் இ. சரியா, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஓ இஸ் ஓப்பன் இன் இ. we can write f inverse of O is equal to E intersection U, U is open. U வந்து ஓப்பன் ஆகும்போது U is measurable. அப்போ என்ன சொல்கிறாங்க, E is measurable ஆகுது. E intersection U is measurable. f inverse of O is measurable for every open set O. Therefore f is measurable ஆகுது. ஓகே, இதை மட்டும் பார்க்கணும். O வந்து நம்ம E intersection Uன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஒரு ரியல் ஃபங்க்ஷன் வந்து தட் இஸ் எதர் இன்க்ரீஸிங்காக இருக்கலாம் அல்லது டிக்ரீஸிங்காக இருக்கலாம். அதுக்கு பேர் மோனோட்டான். இந்த மோனோட்டான் எப்படி இருக்கும்னா இந்த இஸ் தட் இஸ் டிஃபைன்ட் ஆன் த இன்டர்வல் இஸ் மெஷரபிள். இது எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, நான் ஒன்று கொடுத்துருக்கேன், டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன் பாரு.
E is extended of F. E வந்து நம்ம Fன்னு எடுத்துக்கோ. Eக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணது F. G is measurable. செகண்ட் கேஸ் வந்து F is measurable on E. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா ஏன்னு இருக்குன்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கேன். அதை குறிக்கிறது வந்து ஜின்னு கொடுக்குறாங்க. அப்போது F is equal to G ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் இ. தென் எஃப் மெஷரபிள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக என்ன வரும்? ஜியும் மெஷரபிள் தான் இருக்கும். ஜி இஸ் மெஷரபிள் ஆன் இ. ஃபார் எ மெஷரபிள் செட் டி ஆஃப் இ, எஃப் இஸ் மெஷரபிள் ஆன் இ இஃப் அண்ட் ஒன்லி if the restriction of f to d and e minus d are measurable. ரெஸ்ட்ரிக்ஷன்னா தடைப்படுகிறது. அந்த எஃப் வந்து டீனா இருக்கணும். ரெண்டுக்குமே வரும், எஃப்க்கும் வரும் ஈக்கும் வரும். சரியா? ஃபஸ்ட் கேஸை பார்ப்போம். நம்ம வந்து அசிமேஷன் படி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜின்னு தானே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி. ஃபஸ்ட் we assume that f is measurable let a is x belongs to e, that f of x is not equal to g of x. To prove g is measurable, g வந்து measurable எடுக்க போகிறோம். consider x belongs to e such that g of x is greater than c equal to, இதை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா ஃபஸ்ட் நான் பாரு ஏ ஒரு செட் எடுத்துக்கிறேன். x belongs to a such that அந்த ஏக்குள்ளாடி என்னது இருக்குது? g இருக்குது இல்லையா? அப்போ g of x is greater than c யூனியன் x belongs to e. இன்னொரு செட் எடுத்துக்கிறேன், ஈன்னு எடுத்துக்கிறேன். such that அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? எஃப்னு எடுத்துக்கிறேன். சரியா? f of x is greater than c இன்டர்செக்ஷன் போட்டுட்டு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், அந்த ஈக்கும் ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மொத்தமாக யூனியன் செட் சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ மைனஸ் ஏ. சரி, இந்த ஸ்டெப் தான் அங்கே எழுதியிருக்காங்க, இது வேண்டாம். சின்ஸ் உன்னோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் இ, அதனால கண்டிப்பாக என்னது மெஷரபிள் தான் ஆகும். எம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். சரியா? எம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் அப்போது கண்டிப்பாக ஏ வந்து மெஷரபிளாக இருக்கும். x belongs to a such that g of x is greater than c is measurable. a is measured 0 hence measurable. அதே போல் f எடுத்துக்கிறோம், f is measurable. x belongs to e such that f of x is greater than c is measurable. e and a are measurable ஆகுது. அதே போல் e minus a measurable ஆகுது. மொத்தமாக சேரும்போது measurable. இது எனக்கு x belongs to e such that f of g of x is greater than c is measurable. ஸோ ஜியும் உனக்கு மெஷரபிள் ஆகுது. அப்போ எஃப் மெஷரபிள் ஆகுது, அதே போல் என்னது ஜி மெஷரபிள் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாருங்கள், எஃப் மெஷரபிள் ஆகுது, ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி நம்ம இதில் வந்து ஏன்னு எடுக்க மாட்டோம், இதில் வந்து என்ன டின்னு எடுக்க போகிறோம். இதில் என்ன எடுத்துக்க போகிறோம்? டின்னு எடுத்துக்க போகிறோம். பாரு இந்த ஃபிகரில் பாரு, இது ஒரு ஈன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து டின்னு எடுக்கிறாங்க. ஏன்னு எடுத்துக்கிறேன்ல, அதே போல் இங்கே என்ன எடுத்துக்கணும்? டி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எஃப், இதுக்கு வந்து எஃப்னு எடுத்துக்கணும். அதே போல் அங்கே ஜி எடுத்தேன், ஆனால் அங்கே என்ன பண்ணணும்னா எஃப்னு தான் எடுத்துக்கணும். சரியா? இஃப் இந்த தென் இஸ் மெஷரபிள் வென் எஃப் இஸ் மெஷரபிள் வென் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எனி மெஷரபிள் சப்செட் ஆஃப் இ சின்ஸ் டி இஸ் மெஷரபிள். அதனால் டி வந்து மெஷரபிள் ஆகுது. இ மைனஸ் டி இஸ் ஆல்சோ மெஷரபிள் ஆகுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரெண்டுக்குமே எஃப் எடுத்துக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் தடைப்படுகிறது. எஃப் ஆஃப் மெஷரபிள்ஸ் ஆர் டி அண்டு இ மைனஸ் டி இஸ் மெஷரபிள். கான்வர்ஸ் பண்ணும்போது கான்வர்ஸ்லி அசியூம் தட் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எஃப் டு த செட்ஸ் டி அண்ட் இ மைனஸ் டி ஆர் மெஷரபிள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துக்கிறோம். கன்சிடர் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் f of x is greater than c equal to x belongs to d such that dக்கு என்னது f தான் எடுத்துக்கிறோம். f of x is greater than c union x belongs to e minus d. e minus d இருக்குது. x belongs to e minus d such that f of x is greater than c. அதாவது இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது உனக்கு f தான் வரும் இல்லையா? f of x is greater than c since f divide d and f divides by e minus d. இதை எப்படி எழுதிக்கலாம்? x belongs to d such that f of x is greater than c and x belongs to e minus d such that f of x is greater than c are measurable.
ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது மெஷரபிள், சென்டரில் எழுத போது மெஷரபிள். அடுத்து தேர்ஃபோர் எஃப் வந்து மெஷரபிள் ஆகுது. ஹென்ஸ் த தியரம். தட்ஸ் இட். தேங்க்யூ வெரி மச். இதை பாருங்கள், டவுட் இல்லைன்னா கேளுங்க.